யாழ் மாநகர மேயர் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம். யாழ் மாநகர சபையின் ஆட்சியினை கைப்பற்றுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன இணைந்து செயற்படுவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரிலுள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி சாரதியை பாதினியால் தாக்கிய பெண். முச்சக்கர வண்டி சாரதியை வழிமறித்து தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் அவரை செருப்பால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் பெண்ணும் கணவரும் முச்சக்கர வண்டி சாரதியின் கால்களை பிடித்து மன்னிப்பு கோரியுள்ளனர். இந்தியாவில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இந்தியாவின் பெங்களூரு பெல்லந்தூரில் தனது ஸ்கூட்டர் மீது முச்சக்கர வண்டி உரசியதால் இளம்பெண் ஆத்திரமடைந்து மேற்குறித்த செயலை செய்துள்ளார். லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு அகதியாக சென்று மீண்டும் நாடு திரும்பியவர் பிணையில் விடுதலை. இந்தியாவின் அகதி முகாமில் பல வருடம் வாழ்ந்த பின்னர் தாயகம் திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 37 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக அகதியாக சென்றவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய வேளை கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளம் தம்பதி ஒன்றின் மோசமான செயல். பதுளை ஹல்துமுல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உவாதென பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் தம்பதி ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஹல்துமுல்ல போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஹல்துமுல்ல வடகம பிரதேசத்தில் வசிக்கும் 19 வயதுடைய கணவரும் 20 வயதுடைய மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். திடீரென பள்ளத்தில் விழுந்த பேருந்து. கொழும்பிலிருந்து மஸ்கெலியாவுக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து இன்று காலை 8:30 மணியளவில் விபத்துக்குள்ளானதாக நோர்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்தனர். வட்டவளையிலிருந்து தியகல நோர்டன் பிரிட்ஜ் வழியாக மஸ்கெலியாவுக்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இடதுபுறத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அனலைதீவு அய்யனார் கோவிலில் திருடப்பட்ட பித்தளை கலசங்கள் மீட்பு. யாழ்ப்பாணம் அனலைதீவு அய்யனார் கோவிலில் திருடப்பட்ட பித்தளை கலசங்கள் ஊர்காவற்துறை காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊர்காவற்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அனலைதீவு அய்யனார் ஆலயத்தின் 6 பித்தளை கலசங்கள் காணாமல் போயிருந்தன. சீரற்ற காலநிலையால் மூடப்பட்ட பாடசாலைகள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட கால்சல் ஸ்ரீ கார்பெக்ஸ் தமிழ் மகா வித்தியாலயங்கள் 2 நாட்களுக்கு பாடசாலை மூட முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைக்கு முன்னால் 2 பெரிய மரங்கள் உள்ளதாகவும் அது முறிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் பாடசாலையை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டன் இலங்கை இரட்டை குடியுரிமை கொண்டவர் கைது. 160 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சொகுசு வாகனங்களுடன் இரட்டை குடியுரிமை பெற்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிரிட்டன் மற்றும் இலங்கையின் இரட்டை குடியுரிமை பெற்றவர். சந்தேக நபருடன் ஒரு ரேஞ்ச் ரோவர் ஜீப் மற்றும் ஒரு பென்ஸ் மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் அளித்த உத்தரவு. முன்னாள் அமைச்சர் எச்.எம். ஃபவுசி அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக இருந்த காலத்தில் தனது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக நெதர்லாந்து அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட சொகுசு ஜீப்பை பயன்படுத்தியதன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி இலங்கை வர்த்தக சபையின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்ன தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை நவம்பர் 4 பரிசீலனைக்கு அளிக்குமாறு உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் துரைராஜா, மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்றத்தின் 3 பேர் கொண்ட அமர்வு முன் அளிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காவல்துறை வெளியிட்ட புகைப்படம்.
குற்றப்புலனாய்வுத்துறையின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு தென் மாகாணத்தில் ஒரு கடுமையான குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் முகப்படங்களை வெளியிட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளது. சம்பவத்தின் போது கைப்பற்றப்பட்ட குற்றவாளிகளின் காட்சி தரவுகளின் அடிப்படையில் குற்றப்பதிவு பிரிவின் அனுசரணையுடன் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.